ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் தோரன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி தான். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் ஒரு 4 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, மூடி வச்சு வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பத்தை தேங்காய், அப்புறம் 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ காய் வெந்ததும் இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உப்பு செக் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பர் டேஸ்டான வாழைக்காய் தோரன் ரெடி.